பிசாசு எப்படி தூண்டுவான் தெரியுமா? இனி நீ வாழ்ந்து என்ன சாதிக்க போற, உன் முகத்தை எப்படி வெளியே காட்டுவ, எல்லாரும் உன்னை பார்த்தாங்களே, எல்லாரும் உன்னை வந்து அந்த பையனோட அந்த பொண்ணோட அந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஆளோட உன்னை பார்க்காமலா இருந்தாங்க, எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தாங்க. இப்போ நீ இல்லைன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? நீ எல்லாத்தையும் விட்டு ஓடுன்னு சொல்லுவான், உன் வாழ்க்கையை முடிச்சிருன்னு சொல்லுவான். நீங்க சொல்லுங்க, நான் முடிக்கிறதுக்கு நான் தனியா இல்லை, என்னோட கர்த்தர் இருக்கிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும் ஏமாற்றம் வந்தாலும் கர்த்தருடைய கருத்தை நான் விழுவேன். அவர் சொல்லுவாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ எழுந்து போயிட்டே. என்ன மிரட்டல்கள் வரலாம், என்ன பயமுறுத்தல் வரலாம், கர்த்தர் என்னோடு கூட துணை நின்று என்னை வழிநடத்த வல்லவர். ஒருவேளை கடந்த நாட்கள்ல நடந்த தவறுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில நெருக்கி உங்களை கொண்டு வந்த பயங்கரமான துக்கங்கள்ல நீங்க முடங்கி போய் உட்கார்ந்துருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறாரு, அப்பா, இதுவரைக்கும் உன் சுய புத்தியை சாய்ந்து, இதுவரைக்கும் உன் கண்ணின் காட்சியின்படி நெஞ்சின் வழிபடி நீ நடந்துட்ட, அதனுடைய பிரதிபலனை இப்ப நீ பாக்குற. நிறைய வேதனைகளின் துன்பத்தை நீ வந்து உன் வாழ்க்கையில வரவழைச்சிட. ஆனா இனிமேல் என்ன, உன் கரத்தை என் கையில கொடு, உன்னை நான் கடைசி வரைக்கும் நடத்த உண்மை. இந்த தேவன் என்றென்றும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நம்மை கொண்டு போகிற தேவன். காரியங்கள் நம்முடைய நம்பிக்கைக்கு முரணாக இருந்தாலும் நம்பிக்கையே இல்லாத இடத்துல நம்பிக்கை பிரகாசிக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். ஈ சூடு பண்ணதுல பிரச்சனை, தோசை தீஞ்சு போச்சான் அதுக்கு பிரச்சனை. ஒரு விஷயம் இருக்கு, சின்ன வார்த்தை, சின்ன ஒரு செய்கை, ரெண்டு பேரும் ஒன்றா வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி இந்த சின்ன சின்ன பிரச்சனை. ஆனா அதுல ஆரம்பிச்ச பேச்சு இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ, இன்னைக்கு ரெண்டு பேருமே ஒன்னா வாழ முடியாத அளவு பிரிஞ்சு போய் நிக்கிறாங்க. அன்றைக்கு ராத்திரியிலே ஆண்டவருடைய தயவை கேட்டிருந்து, ஆண்டவரே, எனக்கு வந்த இந்த கோபம், இந்த வருத்தங்களை என்னை விட்டு நீங்க விலக்கிருங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டிருந்தா நிச்சயமா அன்றைக்கு ராத்திரியே ஆண்டவர் சமாதானம் பண்ணி எடுத்துன்னு போயிருப்பாரு. ஆனா அந்த சின்ன காரியத்துல அவங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சின்ன ஒரு வேர் பாருங்க, கசப்பின் வேர், அதை விட்டதுனால, விசாசுக்கு இடம் கொடுத்ததுனால இங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு தெரியுமா? அந்த ஒரு சின்ன காரியத்தோட அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கூட்டி சேர்த்து உறவை கொண்டாடி மற்ற பிரச்சனைகளை ஒன்னா சேர்ந்து கலந்து சர்பத்து போட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா விஷமா மாறிடும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படிதான் போயிடுச்சு. அந்த சின்ன காரியங்கள்ல இந்த வருத்தங்கள் வருதா, கோபம் வருதா, பிசாசுக்கு இடம் கொடாம தேவனுடைய அனுக்கிரகத்தை கேட்டு பாருங்க, புத்தி கேட்டாத பெரிய சமாதானத்தை கர்த்தர் தருவார். நான் சொல்லுகிறது ஆமேன் என்று சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிப்பீங்க? அல்லேலூயா. ஆண்டவரே, அப்படி பொறுமையா கேட்கறதுக்கு எனக்கு கிருபை தாரணும். ஈ சூடு பண்ணதுல பிரச்சனை, தோசை தீஞ்சு போச்சான் அதுக்கு பிரச்சனை. ஒரு விஷயம் இருக்கு, சின்ன வார்த்தை, சின்ன ஒரு செய்கை, ரெண்டு பேரும் ஒன்றா வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி இந்த சின்ன சின்ன பிரச்சனை. ஆனா அதுல ஆரம்பிச்ச பேச்சு இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ, இன்னைக்கு ரெண்டு பேருமே ஒன்னா வாழ முடியாத அளவு பிரிஞ்சு போய் நிக்கிறாங்க. அன்றைக்கு ராத்திரியிலே ஆண்டவருடைய தயவை கேட்டிருந்து, ஆண்டவரே, எனக்கு வந்த இந்த கோபம், இந்த வருத்தங்களை என்னை விட்டு நீங்க விலக்கிருங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டிருந்தா நிச்சயமா அன்றைக்கு ராத்திரியே ஆண்டவர் சமாதானம் பண்ணி எடுத்துன்னு போயிருப்பாரு. ஆனா அந்த சின்ன காரியத்துல அவங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சின்ன ஒரு வேர் பாருங்க, கசப்பின் வேர், அதை விட்டதுனால, விசாசுக்கு இடம் கொடுத்ததுனால இங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகி போச்சு தெரியுமா? அந்த ஒரு சின்ன காரியத்தோட அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கூட்டி சேர்த்து உறவை கொண்டாடி மற்ற பிரச்சனைகளை ஒன்னா சேர்ந்து கலந்து சர்பத்து போட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா விஷமா மாறிடும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அப்படிதான் போயிடுச்சு. அந்த சின்ன காரியங்கள்ல இந்த வருத்தங்கள் வருதா, கோபம் வருதா, பிசாசுக்கு இடம் கொடாம தேவனுடைய அனுக்கிரகத்தை கேட்டு பாருங்க, புத்தி கேட்டாத பெரிய சமாதானத்தை கர்த்தர் தருவார். நான் சொல்லுகிறது ஆமேன் என்று சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிப்பீங்க? அல்லேலூயா. ஆண்டவரே, அப்படி பொறுமையா கேட்கறதுக்கு எனக்கு கிருபை தாரணும். அநேக வேளையில நீங்களும் நானும் நல்ல மனிதர்களா இருக்கலாம், நிறைய கிருபைகள், வரங்கள், எவ்வளவோ தேவனால் பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் நம்ம லைஃப்ல இருக்கலாம், எவ்வளவு பொட்டன்ஷியல் நம்ம லைஃப்ல இருக்கலாம். ஆனா அநேக வேளை நம்முடைய டைரக்ஷன் இருக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கையினுடைய திசை இருக்கு பாருங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்முடைய சுயபலத்தை நம்பி, சுய ஞானத்தை நம்பி, நம்முடைய பார்வையில எது செம்மையா தெரியுதோ அந்த இடத்துக்கு நம்ம டிராவல் பண்றதுக்கு நமக்கு இருக்கிற ரிசோர்சஸ் நம்ம பயன்படுத்திட்டு போகும்போது கர்த்தருக்கு தெரியும் இதனுடைய முடிவு அழிவுன்னு தெரியும். நீ அழிவிலிருந்து ஜனங்களை மீட்கொள்ளும்படியாக கர்த்தரை தெரிந்தெடுத்தாரே தவிர உன்னை அழிச்சுக்கிறது இல்லை. அதை எச்சரிக்கும்படி கர்த்தர் சொல்றாரு. எத்தனை மாலுமி வந்து முயற்சி செய்தாலும், எவ்வளவு தண்டு வலிச்சாலும், எவ்வளவு வெயிட்டை இறக்கினாலும், நீ என்னென்ன சாதுரியமான வேலைகளை செய்தாலும் இந்த புயல் ஓய போகிறது இல்லை. ஆண்டவரே, எனக்கு நிமித்தமாக நீங்க என்ன இடத்தை வச்சிருக்கீங்க? நான் போய் சேர வேண்டிய இடம் என்ன? நான் இருக்க வேண்டிய இடம் என்ன? நான் தங்க வேண்டிய இடம் என்ன? நான் வளர வேண்டிய இடம் என்ன?
எனக்கு கர்த்தர் முன்குறித்த இடம் என்ன? அந்த இடத்துல இருந்து நாம தவறி போகும்போது கர்த்தர் என்ன செய்வார்? நான் புயலை எழுப்புவார்.